புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு பொது நூலகத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த விஜயத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள மட்டக்களப்பு பொது நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொண்டு நூலகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். மட்டக்களப்பு மாநகர சபையின் பராமரிப்பில் இயங்க உள்ள இந்த பொது வாசகசாலை மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதியுதவியுடன் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்ட 3 மாடி கட்டடமாகும். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சுனில் ஹந்துவத்தி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரா சாணக்கியன், நாவண்ணா ஸ்ரீநேசன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், MLA ஹிஸ்புல்லா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் பல அரசியல் பிரதிநிதிகள், உயரதிகாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வின் இறுதியில் மட்டக்களப்பு மாநகர முதல்வரால் ஜனாதிபதி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதியின் கரங்களால் நூலக வளாகத்தில் பயன் தரும் மரக்கன்று ஒன்றும் நட்டு வைக்கப்பட்டது. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்டகால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0799000115 077900115. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.